இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம். அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவாய். இன்னைக்கு படிக்கிறோம், பட்டதாரி ஆகிறோம், படித்த வேலை கிடைக்குதா என்று பார்த்தால் அது கிடைக்கல. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆகுறாங்க, எத்தனையோ பேர் டாக்டர் ஆகுறாங்க, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற வேலைகள் ஊதியம் கிடைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லாரும் தான் சுயப்படுத்த நிற்கணும் ஆசைப்படுகிறார்கள். எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கஷ்டப்பட்டு படிப்பாங்க. படித்த உடனே என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்ச்மேன் வேலையாச்சும் அரசாங்க பணி கிடைக்கணும் ஆசைப்படுவார்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், அவருடைய கிருபை இருக்கணும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனையோ டாக்டர் படிச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உத்தமமாக இருக்கப்பட வேண்டும். இப்போ மேல் அதிகாரியானா ஒரு சிஎம்ஓவோ பிஎம்ஓவோ எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை இராணுவ அதிகாரியோ, இதெல்லாம் தெய்வனால் ஏற்படுத்தக்கூடிய கிருபை. அதே போல் அரசாங்க பணியில் இருக்கிற மேல் அதிகாரிக்கு நீங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா, அரசாங்க பணி வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போனோன்னா கடைசி என்ன செய்கிறாங்கன்னா, சம்பளம் கிடைக்கல, பற்றாக்குறை, ஸ்ட்ரைக் பண்ணுறோம், யூனியன்ட்டு போகிறோம். ஒரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 13:1 வாசிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். மேலான அதிகாரி எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஈவு. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இந்த தேசத்தில் இவங்களை யார் கொண்டு வரணும், இவங்க மேல் அதிகாரி கொண்டு வரணும், இது கர்த்தருடைய கிருபை. இப்போ உங்களை ஒரு அரசாங்க பணியாற்ற வேண்டுமென்றால் படித்தா மட்டும் போதாது, கர்த்தருடைய கிருபை அவர் சித்தம் இருக்கணும். இப்போ என்ன செய்யறோம், அரசாங்க பணியில் எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடும். அதில் உண்மை இருக்குமா? 8 மணி நேரம் வேலையில் எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோம்? நீங்கள் எத்தனை பேர் படித்து பட்டதாரி வேலை கிடைக்காத பிள்ளைகள் எத்தனை நாள் பசியும் பட்டினியுமா ஒரு வேளை சாப்பிடலாமல் இருக்கிறாங்க? இருக்கிற வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க. டிகிரி முடித்த பசங்க ஒரு சாதாரண கடையில் போய் டீ கடையில் வேலை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஈவை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு கீழே இருக்க பாருங்கள், முதல்ல மேலே பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்கள போய் ரோட்டில் போகும்போது பாருங்கள், எத்தனை பேர் ஃப்ளாப்பாக இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் அழைகிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க. தேவன் உங்களை எல்லாவற்றையும் தேவன் மேன்மையாக வச்சுருக்கலாம். அப்போ முதல் காரியம், உங்களை உயர்த்தினா தாழ்மை உள்ளவனும் கர்த்தர் கிருபையளிப்பார். தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுகிறான். உங்களுக்கு எந்த மேல் அதிகாரி வந்தாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும். 2வது, நீங்கள் தாழ்மையாக இருக்கணும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமேன். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு மனிதனை எப்படி வாழப்பட வேண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அதே போல் சீசர்கள் அவர் விருந்து கொடுக்கும் போது சீசருடைய காலை இயேசு கழுவினார். சிலுவிலே அவரை அடிக்கும் போது துன்புறுத்த கூட அவர் தாழ்மையை ஏற்றுக்கொண்டார். சிலுவை தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பலத்த கருத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். நிச்சயமாகவே மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிங்க. உங்களை உயர்த்த ஸ்தானத்தை வரும்போது நீங்கள் தாழ்மையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. ஆண்டவரை போல நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. ரோல் மாடலாக இயேசு போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அவரை போல நீங்கள் வாழும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நான் உங்களை உயர்த்துவேன் என்ற தலைப்பில் நான் எடுத்தப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஏன் சுயபலம், நான் படிச்சிருக்கேன், எனக்கு அந்தஸ்து இருக்குது, எனக்கு அரசியல் செல்வா இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வேலை கிடைக்காம இருக்காங்கப்பா. ஆனால் ஒரு மேலான அதிகாரி வருது, தேவன் கொடுத்த ஈவு. அந்த மேல் அதிகாரி கீழ்ப்படிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் உயர்த்தி வைப்பா என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அவங்க சுயமுயற்சி எடுத்துட்டு, ஆண்டவரே நான் படிச்சிருக்கேன், நீங்கள் என்ன அந்த பூமியில் வைக்க போகிறீங்க, உங்களுடைய சித்தனை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் காரியத்தை மாறுதலை மாற்றி கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.